தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளின் சிலுவை பாதை பெற்றோர்களுக்கான சிலுவை பாதை. நமது பிள்ளைகளுக்காக தினம் தினம் எத்தனை தியாகங்கள் செய்து வருகிறோம் என ஒரு கணம் எண்ணி பாருங்கள். அதனால் நாம் அனுபவித்து வரும் துன்பங்கள் எத்தனை என்று எண்ணி பார்ப்போம். மகிழ்ச்சியும் சிறப்பும் பெருமையும் அடைந்துள்ளோம் எனவும் எண்ணி பார்ப்போம். ஒரு வகையில் நமது குடும்ப வாழ்வு பயணம் இயேசுவின் கல்வாரி பயணத்தை ஒத்திருக்கின்றது. எனவே நமது துன்ப துயர நிகழ்வுகளையும் இன்ப இனிய நிகழ்வுகளையும் சுமந்து கொண்டு இயேசுவுடன் கல்வாரி பாதையில் நடந்து செல்வோம். நமது குடும்ப பயணம் இயேசுவுடன் சேர்ந்து நமக்கு புத்துணர்வும் புத்தொளியும் ஊட்டும் பயணமாக அமையட்டும். இயேசுவின் கல்வாரி பயணம் நமக்கு வழிகாட்டும் என்பது நிச்சயம். நமக்கு பல படிப்பினைகளை தரும் என்பதும் உறுதி. ஜெபிப்போம். அனைத்தையும் ஆண்டு நடத்தி வரும் இறைவா, கருவாய் உருவாகும் போதே எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை தெரிந்து கொண்டவர் நீர். எங்கள் வாழ்வின் சுக துக்கங்களை அறிந்தவரும் நீரே. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் குறிப்பாக எங்களது குழந்தைகளையும் உமது திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை காத்து வழி நடத்தியருளும். ஆமேன். திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கு மரண தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. பிலாத்துவின் முன் தலை குனிந்து தாழ்ந்து நிற்கிறார் இயேசு. நீதி அநீதியால் தீர்ப்பிடப்படுகிறது. எத்தனை சித்திரவதைகள்! உடல் முழுவதும் இரத்தம் ஆறாய் வழிகிறது. உடல் அளவிலும் மன அளவிலும் பல கொடுமைகளை அனுபவித்தவருக்கு கொடுமையின் உச்சகட்டமாக சிலுவை சாவு கிடைக்கிறது. சிலுவை சாவை கண்டு இயேசு பயப்படவில்லை. உலகுக்கு புது வாழ்வு தர வந்தார் இயேசு. அதற்கு அவர் கொடுத்த விலைதான் இத்தனை துன்பங்களும் துயரங்களும் மரணமும். அன்பார்ந்தவர்களே, பிறந்த குழந்தை இறந்து விட்டால் நாம் துடியாய் துடித்து போய்விடுகிறோம். அதே போன்று பாசத்துடனும் நேசத்துடனும் வளர்த்த குழந்தைகள் நோய்வாய்ப்படும் போதும் மனம் உடைந்து போகிறோம். நமது குழந்தைகள் தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு தீயவர்களாய் வளரும் போதும் வேதனை அடைகிறோம். பக்தியிலும் படிப்பிலும் உயராமல் பொறுப்பின்றி திரியும் குழந்தைகளுக்காக துன்பப்படுகிறோம். பாசமின்றி கல் நெஞ்சம் படைத்தவர்களாய் அந்த குழந்தைகள் மாறும் போதும் கதறி அழுகிறோம். நமது குழந்தைகளால் நமக்கு வரும் இத்தகைய துன்பங்களுக்காக ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, எங்கள் குழந்தைகள் பல்வேறு காரணங்களினால் துன்பப்படும் போது நாங்கள் எந்த அளவுக்கு மனமுடைந்து போகிறோம் என்பதை நீர் நன்றாக அறிவீர். எங்களுக்கு தேவையான பலத்தையும் ஆற்றலையும் ஆறுதலையும் தந்து எங்களை தேற்றியருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. நிந்தை
நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. இயேசு ஒரு முழு மனிதன். ஆனால் அவர் ஒரு மனிதனாகவே நடத்தப்படவில்லை. போர் வீரர்களின் சாட்டையடிகளும் ஏளன பேச்சுக்களும் உதைகளும் அவரை அலங்கோலப்படுத்திவிட்டன. திருடர்களின் தோள் மீது சுமத்தப்படும் சிலுவை வரம் அவரது தோள் மீது சுமத்தப்படுகிறது. இயேசுவும் அதனை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். தமக்கு வரும் துன்ப துயரங்களை கண்டு பயந்து ஒளிந்து விடாமல் துணிவுடன் அவற்றை எதிர்கொண்டு நிற்கிறார். அன்பார்ந்தவர்களே, நமது குழந்தைகளின் கண்களில் நீர் வழிந்தால் நமது நெஞ்சங்களில் உதிரம் கொட்டுவது நியாயமானதுதான். ஆனால் நமது குழந்தைகளுக்கு வாழ்வில் வரும் துன்பங்களை சந்தித்து துணிந்து வாழ நாம் பயிற்சி கொடுத்திருக்கிறோமா? வாழ்வில் வரும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் துணிவுடன் தாங்கி வாழ அவர்களுக்கு கற்றுத்தருவோம். செபிப்போம். ஆற்றலின் ஊற்றான ஆண்டவரே, நீர் எப்போதும் எம் குழந்தைகளுடன் இருக்கிறீர் என நாங்கள் உணரச் செய்யும். எமது குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக எங்கள் சக்திக்கு இயன்ற மட்டும் நாங்கள் உழைக்கிறோம். அதற்கு மேல் தேவையான வரங்களையும் ஆற்றலையும் நீரே தந்து அவர்களை வழி நடத்தியருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே, தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே, உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, உடம் இட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி நோக்கி செல்லும் பாதை மணற்பாங்கான பாதை, சிறு சிறு கற்கள் நிறைந்த பாதை. முந்தைய நாள் இரவு முழுவதும் அங்கும் இங்குமாக அலைக்கழிக்கப்பட்டு அகோரமாய் நடத்தப்பட்ட இயேசு நடப்பதே சிரமம். இதில் சிலுவையின் பளு வேறு. இப்போது மணற்பரப்பில் சிறு சிறு கற்கள் தடுக்கிவிட தடுமாறி விழுகிறார். மனதில் உறுதி உள்ள போதிலும் உடல் வலுவிழந்து கீழே விழுகிறார். அன்பார்ந்தவர்களே, நமது குழந்தைகள் தத்தி தத்தி நடந்துதான் நடைபயில்கின்றன. ஒவ்வொன்றையும் மெதுவாகத்தான் கற்றுக்கொள்கின்றன. நாம் காட்டும் ஒரு சிறு துர்மாதிரிகை கூட நம் குழந்தைகளின் வாழ்வை எளிதில் சிதைத்துவிடும். பக்தியிலும் பண்பிலும் அவர்களுக்கு முன் உதாரணமாயிருப்பது நமது கடமை.
இல்லையே சிறு தவறுகள் கூட அவர்களை இடறி விழச் செய்துவிடும். காரணம், 5 வயது வரை அவர்கள் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் அவர்களின் பிற்கால வாழ்க்கையின் பெரும் பகுதியை நிர்ணயிக்கிறது. செபிப்போம். வல்லமை படைத்த இறைவா, அழகான இந்த உலகை எங்களுக்கு தந்துள்ளீர். உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் குழந்தைகள் நல்லவற்றை கற்று நல்லவர்களாக வாழவும், அதற்கு நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் அவர்களுக்கு முன்மாதிரிகையாக இருக்கவும் வரமருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். மரியா தன் ஆருயிர் மகன் இயேசுவை சந்திக்கிறார். பார்ப்பவர் எல்லாம் பழித்துரைக்க, உதவுவதற்கு யாருமின்றி ஆதரவற்ற நிலையில் நிற்கும் இயேசுவை பார்க்கும் தாய் மரியாளின் உள்ளம் எப்படி பதைப்பதைத்திருக்கும். ஆயினும் மகனே, உனது லட்சியமே எனது லட்சியம், உனது மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற துணிந்து செல் என கண்ணீரால் வாழ்த்தி அனுப்புகிறார் அந்த வீரத்தாய். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு குழந்தையிடமும் எண்ணற்ற திறமைகளும் படைப்பாற்றலும் உள்ளன. அவற்றை வளர்த்து எடுப்பது நமது பொறுப்பு. நாம் விரும்புவதைத்தான் எப்பொழுதும் நம் குழந்தைகள் செய்ய வேண்டும் என்று இல்லாமல், அவர்களது தனி திறமைக்கு ஏற்ப அவர்களை வளர்த்தால் அவர்கள் சிறந்தவர்களாக மாறுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நமது விருப்பு வெறுப்புகளை அவர்களில் திணித்து அவர்களை சிறைப்படுத்தாமல் அவர்களை அவர்களாகவே வாழ விடுவோம். மரியாவை போன்று அவர்களது வளர்ச்சியில் என்றும் துணை இருப்போம். செபிப்போம். அன்பு இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தன்மையுடன் படைத்துள்ளீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலவித வரங்களும் ஆற்றல்களும் தந்துள்ளீர். நாங்கள் எங்களது தனித்தன்மையை போற்றி பாதுகாப்பது போல எங்களது குழந்தைகளின் தனித்தன்மையை மதிக்கவும் அவர்களை புரிந்து கொள்ளவும் வரமருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. வழிவந்த சீமோனும் பலி சுமந்தானே, வழிவந்த சீமோனும் பலி சுமந்தானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் 5ஆம் நிலை. சீரேனே ஊரானாகிய சிமியோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால்
எம்மை மீட்டு ரட்சித்தீர். வழிபோக்கனாய் வந்து கொண்டிருந்த சிமியோனை பிடித்து இயேசுவுக்கு உதவும்படி பணிக்கின்றனர் படை வீரர்கள். சிமியோன் இயேசுவின் உறவினர் அல்ல, நண்பரும் அல்ல, சீடரும் அல்ல. இருந்த போதிலும் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் அவர் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்னை மரியா நிச்சயம் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவரால் கூட இயேசுவின் இந்த துன்ப நேரத்தில் அவருக்கு தோள் கொடுக்க முடியாத நிலையில் சிமியோன் இயேசுவின் துன்பத்தில் மனம் உவந்து உதவி புரிகிறார். அன்பார்ந்தவர்களே, நமது குழந்தைகள் பிறருக்கு உதவ எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்களா? நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் மட்டுமல்லாமல் மனித சமுதாயத்திற்கே அவர்களது உதவி பெரிதும் தேவைப்படுகிறது. பிறர் துன்பப்படுவதை காணும் போதெல்லாம் ஓடோடி சென்று உதவி புரியும் மனநிலையை நமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். பிறருக்கு உதவி செய்யும் போதெல்லாம் இயேசுவுக்கே உதவி செய்கிறோம் என அவர்களுக்கு பாடம் புகட்டுவோம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள இறைவா, சிமியோனை போன்று பிறருக்கு உதவி புரிந்து வாழும் மனநிலையை எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் தாரும். எங்கள் குழந்தைகளுக்கு பற்பல உதவிகள் தேவைப்படும் போதும் கூட சிமியோனை போன்று நல்லவர்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணியதிலே இறை மகனும் முகம் பதித்தாரே. துணியதிலே இறை மகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். குன்றும் மலையும் கலந்த பாதை, தொடர்ந்து விழும் சாட்டை அடிகள். இயேசுவின் முகம் இரத்த கரையாலும் மணல் துகள்களாலும் கலையிழந்து இருக்கிறது. எல்லோரும் அவரை வேடிக்கை பார்க்க ஒரே ஒரு பெண்மணிதான் வீரத்துடன் முன்வந்து இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். அன்னை மரியாவால் கூட செய்ய முடியாத இந்த துணிகர செயலை வெரோனிகா செய்கிறாள். தனது மகனுக்கு ஒரு சிலர் உதவி செய்கிறார்களே என்று அன்னை மரியா சற்று ஆறுதல் அடைந்திருந்தாலும் தன்னால் ஒரு உதவியும் இந்த நேரத்திலே செய்ய முடியவில்லையே என அவள் ஏங்கி இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நமது குழந்தைகளுக்கு நாம் உதவ வேண்டிய நேரங்கள் எண்ணற்றவை உண்டு. அவர்கள் நோய்வாய்ப்படும் போதும், நண்பர்கள் அவர்களை ஏளனம் செய்யும் போதும், பள்ளிக்கூட பாடங்களை சரிவர படிக்க முடியாமல் அவர்கள் தடுமாறும் போதும் நமது உதவி அவர்களுக்கு பெரிதும் தேவை. அவர்களது தேவைகளை அலட்சிய கண் கொண்டு நோக்காமல் அவர்கள் மேல் உண்மையான அக்கறை கொண்டு அவர்களுக்கு பக்கபலமாய் நிற்கின்றோமா? செபிப்போம். கருணையுள்ள இறைவா, எத்தனையோ நபர்களை எங்களுக்கு வழிகாட்டிகளாகவும் எங்களுக்கு ஆதரவாளர்களாகவும் தந்துள்ளீர். உம்மை பின்பற்றி நாங்களும் எங்கள் குழந்தைகளின் தேவைகளில் அவர்களுக்கு பக்க பலமாயிருக்கவும் அவர்களது சிறந்த வழிகாட்டிகளாக வாழவும் வரமருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா,
விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா. எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா. எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிறந்தாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி பாதையில் சிறு சிறு குன்றுகள் குறுக்கிடுகின்றன. இயேசு ஒவ்வொரு அடியையும் சிரமப்பட்டு எடுத்து வைக்கின்றார். அவரை சுற்றியுள்ள மக்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் அவரை வாழ்த்தி போற்றி ஓசன்னா என ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் இப்போதோ அமைதியாக இயேசுவின் வேதனைகளை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் கடின வார்த்தைகளால் அவரை திட்டுகிறார்கள். அவர்களது இந்த போக்குதான் அவரை தள்ளாட செய்கிறது. அன்பார்ந்தவர்களே, உங்கள் குழந்தைகள் உங்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் பெரியோர்கள் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை சிதறி விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். நம்பியவர்கள் கைவிடும் போதுதான் அவர்கள் அதிகமாய் துன்புறுகிறார்கள். எனவே அவர்களது நம்பிக்கைக்கு ஏற்றவர்களாக எப்பொழுதும் இருப்போம். ஏனெனில் மனிதனின் பலம் நம்பிக்கையில்தான் உள்ளது. ஜெபிப்போம். இரக்கமுள்ள இறைவா, உமது அன்பை நீர் பல விதங்களில் வெளிப்படுத்தி வருகிறீர். எங்கள் மீது முழு நம்பிக்கை கொண்டு எங்களுடன் உறவு கொள்கிறீர். நாங்கள் உம்மீது வைத்துள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை. உம் தந்தை உம்மீது வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் நீர் இழந்து போக செய்யவில்லை. உம்மை போன்று எங்கள் குழந்தைகளும் நம்பிக்கையை காக்கும் வரமருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே. கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே. மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே. மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிறந்தாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் 8ஆம் நிலை. எருசலேம் நகர பெண்மணிகள் இயேசுவை சந்திக்கின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றபோது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என தந்தையின் குரலொலி கேட்டது. தந்தையாகிய கடவுள் இயேசுவின் செயலிலும் வாழ்விலும் பூரிப்படைந்தார். இயேசுவின் போதனையை கேட்ட மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். இயேசு செய்த புதுமைகளின் பலனை பெற்றவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். இயேசுவின் சொல்லாலும் செயலாலும் மகிழ்வு கண்ட ஒரு சில பெண்மணிகள் இயேசுவின் இறுதி யாத்திரையில் அவரை சந்தித்து ஆறுதல் தருகின்றனர். தம்மை விட்டு விலகி விடாமல் துணிவுடன் தம்மை சந்தித்து அவர்கள் தரும் ஆறுதல் அவருக்கு புத்துயிர் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்றே நம் குழந்தைகள் விரும்புகின்றனர்.
நாம் அவர்களுடன் இருப்பதே அவர்களுக்கு நிறை மகிழ்ச்சி. எந்த நிலையிலும் அவர்களை வெறுத்து விடாமல் அவர்கள் மீது அன்பு பொழிந்தால் வாழ்வில் வரும் சோதனைகளை துணிவுடன் எதிர்கொண்டு அவர்கள் சாதனை படைப்பார்கள் என்பது நிச்சயம். எனவே நம் குழந்தைகள் மகிழ்ந்திருக்கும்படி நடந்து கொள்வோம். ஜெபிப்போம். அன்பு இறைவா, நாங்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதே உமது குறிக்கோள். அதற்காக உயிரை தியாகம் செய்வதில் மகிழ்ச்சி கண்டீர். உம்மை போன்று எங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாய் வாழ எதையும் தியாகம் செய்ய நாங்களும் தயாராயிருக்கும்படி வரமருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. வலுவிழந்து மூன்றாம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து மூன்றாம் முறை நிலை குலைந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். வலிமை அனைத்தையும் இழந்தவராய் இயேசு கீழே விழுகிறார். அவர் படுகின்ற துன்பங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. இனி சாவு ஒன்றுதான் அவருக்கு விடுதலை தரும் என்று கூறும் அளவுக்கு அவர் துன்புறுகிறார். எனினும் அனைத்தையும் தாங்கியவராய் மீண்டும் எழுந்து நடக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம் குழந்தைகள் உடல் நலமின்றி படுத்த படுக்கையாய் கிடந்தபோது இரவு முழுவதும் கண் விழித்து அவர்கள் அருகிலேயே இருந்தவர்கள் நம்மிலே பலர் உண்டு. அதே போன்று நோய்வாய்ப்பட்டோ அல்லது விபத்திலோ குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர் நம்மில் உண்டு. நமது குழந்தைகளால் நமக்கு எல்லையற்ற துன்பங்கள் உண்டாகின்றன என பல நேரங்களிலே நினைக்கும் பெற்றோர்கள் உண்டு. துன்பங்களுக்கு எல்லை உண்டு. இரவு முடிந்து பகல் வரும் என்பதுதான் உண்மை. துன்ப நேரங்களில் விசுவாசத்தை இழந்து விடாமல் நிலைத்து வாழ ஜெபிப்போம். இறைவா, எங்களது தனிமை நேரங்களிலும் துயர நேரங்களிலும் நீர் எங்களுடன் இருந்து எங்களுக்கு ஆறுதல் தருகிறீர். மனிதரை நம்பினால் நாங்கள் ஏமாறக்கூடும். ஆனால் உம்மை நம்பும் போது நாங்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டோம். எல்லா நேரங்களிலும் எங்களது நம்பிக்கையாக, சக்தியாக, ஆறுதலாக நீரே இருந்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடை உரியப்படுகிறது.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். கைது செய்யப்பட்டது முதல் இயேசு உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, உறங்கவும் இல்லை. இப்போதோ அவரிடம் இருந்த ஆடையையும் பறித்துக் கொள்ளுகின்றனர். எல்லாவற்றையும் இழந்தவராக இயேசு நிர்கதியாய் நிற்கிறார். இயேசு அனைத்தையும் விட்டுக் கொடுத்தார். ஆனால் தனது கொள்கையை மட்டும் ஒருபோதும் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, லட்சியத்துடன் வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு. நமது வாழ்வில் எப்படிப்பட்ட லட்சியம் இருக்கிறது என சிந்தித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட லட்சியத்துடன் வாழ நம் குழந்தைகளுக்கு கற்றுத் தந்திருக்கிறோம்? நம் குழந்தைகளின் அறியாமையையும் உடல் நலனையும் நல்ல பண்புகளையும் பறித்து செல்பவர்கள் இந்த காலத்தில் நிறைய பேர் உண்டு. அவர்களிடமிருந்து நம் குழந்தைகளை பாதுகாப்பது நம்முடைய முதல் கடமை. லட்சியத்துடன் வாழ நமது குழந்தைகளுக்கும் கற்றுத்தருவோம். ஜெபிப்போம். அன்பு இறைவா, நாகரிக உலகம் காட்டும் தீய ஆசைகள், பண்புகள் எங்கள் குழந்தைகளின் மனதினுள் நுழைந்து விடாதபடி அவர்களை காத்தருளும். நல்ல லட்சியத்துடன் நன்மதிப்புடனும் அர்த்தமுடனும் அவர்கள் வாழ அவர்களை வழி நடத்தியருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே, சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே, உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவை மரத்தின் மீது படுக்க வைத்து 2 கைகளையும் விரித்து வைத்து ஆணிகளால் அறைகிறார்கள். ஆணிகளை அடிக்கும் சத்தம் அன்னை மரியாவின் காதுகளிலே ஒலித்திருக்க வேண்டும். இயேசுவின் கைகளில் இருந்தும் கால்களில் இருந்தும் பீரிட்ட ரத்தம் அன்னை மரியாவை வருத்தி இருக்க வேண்டும். மரியா தனது மகனுக்கு தீங்கு செய்பவர்களை முழு மனதுடன் மன்னிக்கிறார். அவர்கள் மீது பகையோ வெறுப்போ காட்டவில்லை. அன்பார்ந்தவர்களே, நம் குழந்தைகளுக்கு தீங்கு செய்பவர்களை நாமும் முழு மனதுடன் மன்னிப்போம். ஒருவேளை நம் குழந்தைகள் அந்த தீங்கை மன்னித்து மறந்து வாழும்போது நாம் அதை மனதில் கொண்டு வெறுப்புடன் வாழலாம். எவர் மீதும் வெறுப்பு கொண்டு வாழ வேண்டாம். மன்னித்து மறந்து வாழ கற்றுக்கொள்ளுவோம். அதையே நம் குழந்தைகளுக்கும் அறிவுறுத்துவோம். ஜெபிப்போம். அன்பு இறைவா, சில நேரங்களில் எங்கள் குழந்தைகளே எங்களுக்கு ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். கள்ளம் கபடமற்ற உள்ளத்துடன் எல்லோரையும் ஏற்று அன்பு செய்வதில் அவர்கள் எங்களுக்கு முன்மாதிரிகை. அவர்களை பின்பற்றி நாங்களும் பிறரது குறைகளை, துரோகங்களை மன்னித்து மறந்து வாழ வரமருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே,
உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் 12ஆம் நிலை. இயேசு உயிர் துறக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மனித வாழ்வு இறுதியாக முடிவுக்கு வருகிறது. தமக்கு நேர்ந்த அவலங்களை அநீதி என்று அவர் பறைசாற்றவில்லை. மாறாக எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தலை சாய்த்து உயிர் துறக்கிறார். சிலுவையின் அருகில் நிற்கிற அனைவருக்கும், ஏன் உலகம் முழுமைக்குமே இது பேரிழப்பு. எனினும் அவர் விட்டு சென்ற போதனைகள் எல்லோரது மனத்திலும் எதிரொலிக்கின்றது. அவரது நிபந்தனை இல்லாத அன்பு அனைவரது உள்ளங்களிலும் ஆழ பதிகின்றது. அன்பார்ந்தவர்களே, நம் குழந்தைகள் பல காரணங்களுக்காக நம்மை விட்டு பிரிந்து செல்ல நேரிடலாம். அவர்கள் முதன்முறையாக பள்ளிக்கூடம் செல்லும் நாளிலும், வேலை தேடி வெளியூர் செல்லும் காலத்திலும், திருமணமாகி தனியாக நம்மை விட்டு பிரிந்து செல்லும் போதும் பிரிவு துயர் நம்மை வாட்டி வதைக்கலாம். அந்த நேரங்களில் எல்லாம் அவர்களது நல்வாழ்வு, மகிழ்ச்சி இவற்றை மட்டுமே நினைத்து ஆறுதல் தேடுவோம். செபிப்போம். அன்பின் நிறைவா, எங்களுக்கு நல்ல குழந்தைகளை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். குழந்தைகளை பிரிந்து வாழும் துயர் எப்படிப்பட்டது என்று நாங்கள் நன்கு அறிவோம். குழந்தை பேரின்றி தவிக்கின்ற பெற்றோர் மீது மனம் இறங்கி குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு தந்தருளும். அவர்களது கவலைகளை நீக்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தியருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. தாய்மொழியில் சேயுடலோ சருகாரவே, தாய்மடியில் சேவுடலோ சருகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய் மனமோ முறிந்து போன சிறகானதே எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் அன்னை மரியாவின் மடி மீது கிடத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த அன்பு மகனின் உடல் உயிரிழந்து வாடி வதங்கி போயிருப்பதை கண்டு அன்னை மரியா தத்தளிக்கிறார். வார்த்தைகள் வராது புலம்புகிறார். அவரது கண்முன் இயேசுவின் சிறு வயது முதல் நிகழ்ந்த அனைத்து சம்பவங்களும் நிழலாடுகின்றன. நான் எனது தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என உங்களுக்கு தெரியாதா என 12 வயதில் எருசலேம் ஆலயத்தில் இயேசு கேட்ட கேள்வி நினைவுக்கு வர சற்றே ஆறுதல் அடைகிறார். அன்பார்ந்தவர்களே, நன்மைக்கும் தீமைக்கும் என்றென்றும் போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. நம் குழந்தைகள் சில நேரங்களில் தீமையின் ஆதிக்கத்திற்கு உட்படலாம். நடக்க கூடாதது நடந்துவிடும் போதெல்லாம் நல்லதையே நினைப்போம். நம் குழந்தைகளின் நற்பண்புகளை நினைத்து ஆறுதல் அடைவோம். நேர்மையான எண்ணம் தந்து நல்லதை செய்து வாழ
நம் குழந்தைகளை உற்சாகப்படுத்துவோம். செபிப்போம். அன்பு இறைவா, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை, எங்களை அன்பு செய்ய மறப்பதில்லை. எங்கள் குழந்தைகள் தீய வழிகளில் சென்று எங்களை விட்டு பிரிந்து செல்லும் போது நல்லதையே நாங்கள் நினைக்கும்படி செய்தருளும். அவர்கள் மனம் திருந்தி வரும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு தேவையான மனப்பக்குவத்தை தந்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பெற்றோர்களுக்கான இயேசுவின் பாதையில் 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ, எதற்காக மனிதனாக பிறந்தாரோ அதை நிறைவேற்றி விட்டார். பாவங்களுக்கு பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்து விட்டார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதை எனது உணவு என்றவர் செவ்வனே அதை செய்து முடித்து விட்டார். தந்தையின் மீட்பு திட்டமும் நிறைவேறி வெற்றி கண்டுவிட்டது. கொள்கைக்காக, லட்சியத்திற்காக அனைத்தையும் இழந்து நமக்கெல்லாம் சிறந்ததொரு பாடம் கற்பித்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை இறைவன் வகுத்து வைத்துள்ளார். அந்த திட்டத்தின்படி வாழவே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது விருப்பு வெறுப்புகளுக்கும் ஆசைகளுக்கு மேலாக இறை சித்தத்தை நிறைவேற்றுவதே சிறந்தது. இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று இறை சித்தத்திற்கு பணிந்த அன்னை மரியா போன்று நாமும் இறைவன் முன் தாழ்பணிவோம். சிறந்த பெற்றோராய், உயர்ந்த பெற்றோராய், உன்னத இறை மக்களாய் இந்த அவனியில் வாழ்ந்து காட்டுவோம். செபிப்போம். அனைத்துலகின் இறைவா, உமது திருவுளத்தை நிறைவேற்ற எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஏற்றருளும், உமது கருவிகளாக மாற்றியருளும். என்றும் எங்கும் எப்பொழுதும் உமது சாட்சிகளாக வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. திருத்தந்தையின் கருத்துகளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக.
தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன்.